மேமாலூர் கிராமத்தில் நீதிமன்ற உத்தரவை அடுத்து 144 வீடுகள் இடித்து அகற்றப்பட்டதற்கு இழப்பீடு வழங்க கோரி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ளது மேமாலூர் கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்த கருணாநிதி என்பவர் ஏரிக்கு நீர் வரும் ஏரி வாய்க்கால் பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்து வீடுகள் கட்டியிருப்பதால் ஏரிக்கு நீர்வரத்து இல்லாததால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு 144 வீடுகளையும் இடித்து அப்புறப்படுத்த உத்தரவு பிறப்பித்தது. இதையடுத்து கடந்த 9ஆம் தேதி வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் ஒத்துழைப்புடன் 144 வீடுகளும் இடித்து அப்புறப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் வீடுகளை இழந்தவர்களுக்கு நியாயம் கோரியும் பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்து கட்டப்பட்ட வீடுகளை இழந்து வாடும் அப்பகுதி மக்களுக்கு அரசின் சார்பில் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மேமாலூர் கிராமத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருக்கோவிலூர் ஒன்றியத்தை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு மாவட்ட ஆட்சியரே வருவாய்த்துறையே பதில் சொல்லு முதல்வரே ஏழை எளிய மக்களே. கடந்த 9ஆம் தேதி நம்முடைய மாவட்ட நிர்வாகம் மேமாலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 160 குடியிருப்புகளை கட்டிடங்களை நீர்வழி புறம்போக்களை குடியிருப்பதாக சொல்லி நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுவதாக சொல்லி புல்டோசர் வைத்து இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் கேட்டுக்கொள்வோம். இது தாமதமானால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சக அமைப்புகளோடு இணைந்து அடுத்த கட்ட போராட்டத்துக்கு இந்த மக்கள் நினைத்து முன்னெடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். உளுந்தூர்பேட்டையில் தமிழ்நாடு இயல் இசை நாடக கலை நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஜெயராம் திருமண மண்டபம் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் கலை பண்பாட்டு இயக்கம் தமிழ் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் 102வது நினைவு நாடக விழா காணை சத்யராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் குத்துவிளக்கேற்றி கலை நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு, முனைவர் தொல்காப்பியன், நகரமன்ற உறுப்பினர்கள் கலா சுந்தரமூர்த்தி, செல்வகுமாரி ரமேஷ், பாபு மற்றும் நாடக கலைஞர்கள் துரைமுருகன், பாரதி, ராஜேந்திரன், விஸ்வநாதன், ராமச்சந்திரன், ஜெயராஜ், கண்ணாயிரம் மற்றும் பல மாவட்டங்களில் இருந்து கலை மற்றும் நாடக கலைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு நம்ம உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வருகை தந்திருப்பது மேலும் சிறப்பு. என்பது நாடக கலையும் வளர வேண்டும் என்பதற்காக இசை முன்னாடி முனைவர் விழா குழுவின் சார்பிலே அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. திருக்கோவிலூர் மகளிர் பள்ளி ரோட்டரி சங்கம் மற்றும் சங்கரா கண் மருத்துவமனை இணைந்து மாணவிகளுக்கு கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அங்கவை சங்கவை மகளிர் மேல்நிலை பள்ளியில் திருக்கோவிலூர் ரோட்டரி சங்கம் மற்றும் கோவை சங்கரா கண் மருத்துவமனை சார்பில் பள்ளி மாணவிகளுக்கு இலவச கண் பரிசோதனை முகாம் 2 நாட்கள் நடைபெறுகிறது. இதனை திருக்கோவிலூர் ரோட்டரி சங்க தலைவர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர் SS வாசன், ரோட்டரி சங்க செயலாளர் கோத்தம்சன், பொருளாளர் சவுந்தரராஜன், பள்ளி தலைமை ஆசிரியர் சுதா, கோவை சங்கரா கண் மருத்துவமனை பொறுப்பாளர் செந்தில்குமார், RCC நிர்வாகிகள் சிதம்பரநாதன், தேவி, முரளி, ஹரிகிருஷ்ணன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் உடனிருந்தனர். மேடம் அவர் பொருளாளர் தெரிய மாட்டாரு.
கோவில்பட்டி காந்தி மண்டபத்தில் இந்திரா காந்தி அவர்களின் 107வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்தியாவின் இரும்பு பெண் என அழைக்கப்படும் இந்திரா காந்தி அவர்களின் 107வது பிறந்தநாள் விழா இந்தியா முழுவதும் இன்று கொண்டாடப்பட்ட நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கோவில்பட்டி நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திரா காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழா காந்தி மண்டபத்தில் கொண்டாடப்பட்டது. இதற்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பொறுப்பாளரும் நகர காங்கிரஸ் கட்சி தலைவருமான அருண் பாண்டியன் தலைமை தாங்கினார். தொடர்ந்து இந்திரா காந்தி அவர்களின் திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் INTUC ராஜசேகரன், முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் காமராஜ், பிரேம்குமார், மாரிமுத்து உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பழனி அருகே கள்ள லாட்டரி விற்பனை செய்த நபர்கள் கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கள்ளத்தனமாக லாட்டரி விற்பனை நடைபெற்று வருவதாக பழனி நகர் காவல் துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் ஆயக்குடி காவல் ஆய்வாளர் மற்றும் சார்பு ஆய்வாளர் தலைமையில் பல்வேறு இடங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆயக்குடி பகுதி முழுவதும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் திண்டுக்கல்லில் இருந்து கேரள மாநில கள்ள லாட்டரிகள் கொண்டுவரப்படுவதாக முதற்கட்ட ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து நகர் காவல் துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயம் உத்தரவின் பேரில் திண்டுக்கல்லை சேர்ந்த சிவக்குமார், பழைய ஆயக்குடி பகுதியை சேர்ந்த கார்த்திக் மற்றும் நாச்சிமுத்து, அடிவாரம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் ஆகிய 4 பேரை காவல்துறையினர் பிடித்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து 944 கேரள மாநிலத்தை சேர்ந்த கள்ள லாட்டரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனையடுத்து ஆயக்குடி காவல் ஆய்வாளர் கவிதா மற்றும் சார்பு ஆய்வாளர் ஆனந்த் ஆகியோர் தலைமையில் கள்ள லாட்டரி விற்பனை செய்த 4 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். வாரியான அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியங்கள் மற்றும் தொழிலாளர் உரிமைகள் பாதுகாப்பு குறித்து ஒன்றிய அரசை வலியுறுத்தி விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தின் முன்பு ஒன்றிய அரசை கண்டித்து நவம்பர் 9 முதல் நவம்பர் 26ஆம் தேதி வரை கன்னியாகுமரி முதல் சென்னை வரையில் தமிழ்நாடெங்கும் வாகன விழிப்புணர்வு பயணம், விழிப்புணர்வு கூட்டங்கள் என ஒன்றிய அரசை கண்டித்து ஒன்றிய அரசு உடனடியாக முத்தரப்பு இந்தியா தொழிலாளர் மாநாட்டை கூட்டி ஒப்புதல் வழங்காமல் 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை அமல்படுத்தக்கூடாது, 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் திரும்ப பெற்று தொழில் வாரியான சட்டங்கள், குறிப்பாக கட்டிட, பிற கட்டுமானம், பீடி, உப்பளம், தோட்டம், போக்குவரத்து தொழிலாளர் சட்டங்கள் மீட்பு வேண்டும். இதுபோன்று தமிழ்நாட்டை போல அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான முழுமையான மத்திய சட்டம், கூடுதலாக தொழிலாளர் சங்க கூட்டு பெற உரிமை, 8 மணி நேர வேலை, நியாயமான ஊதியம், தொழில் ரீதியான உடல் நலம், பணியிட பாதுகாப்பு உட்பட இயற்றப்பட வேண்டும் என இதுபோன்ற அனைத்து துறைகளிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஒன்றிய அரசை கண்டித்தும் சுமார் 20க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வைத்தும் தமிழ்நாடு எங்கும் வாகன விழிப்புணர்வு பயணம், விழிப்புணர்வு கூட்டங்கள் நடைபெற்றது. இதில் அனைத்து தொழிலாளர் நல வாரிய சங்கங்கள் என அனைத்து சங்கங்கள் சார்பாகவும் கலந்து கொண்டனர். ஆனா கஞ்சி கூட இல்லாம வாடுறோம், நாங்க காடு கைனி ஊது பயிர் செய்கிறோம், ஆனா கஞ்சி கூட இல்லாம வாடுறோம். என்னென்னமோ பண்ணுறா, எதுக்கெடுத்தாலும் நம்ம வண்ண வண்ண துணிகள் எல்லாமே இங்கே எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும். மனித தூங்கினது போதுமா, எழுந்திருந்து உலகம் உட்பட அனைத்து தொழிற்சங்கங்களும் வலியுறுத்துகின்ற ஒரு முதன்மை கோரிக்கையான தமிழ்நாடு அரசு 36 தொழிலாளர் நலவாரியங்களையும் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் முகவர்கள் கூட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் முகவர்கள் கூட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சங்கராபுரம் மேலாளர் பாலாஜி தலைமை தாங்கினார்.
இந்த கூட்டத்தில் வளர்ச்சி அதிகாரிகள் அன்பழகன், பிரதீப், பிரசாந்த், கோபி மற்றும் முகவர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு கூட்டத்தினை சிறப்பித்தனர். கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு நினைவு பரிசும் அறுசுவையுடன் மதிய உணவும் வழங்கப்பட்டது. கூட்ட இறுதியில் மேலாளர் பாலாஜியை பாராட்டி வாழ்த்துரையை தியாக துருவத்தை சேர்ந்த முகவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னாடி அட்டை கொடுத்துட்டு போட்டோ எடுக்க மாட்டேன். சார்வாய் கிருத்திகை மற்றும் கார்த்திகை திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ முருக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. ஆத்தூர் வட்டம் சார்வாய் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முருக பெருமானுக்கு கிருத்திகை மற்றும் கார்த்திகை முதல் தேதியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சார்வாய் கிராமத்தில் அமைந்திருக்கும் முருகர் சமேத வள்ளி தெய்வானை ஆலயத்தில் கிருத்திகை மற்றும் கார்த்திகை முதல் தேதியை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, அபிஷேகத்தூள், தேன், பழ வகைகள் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். அந்த மட்டமாக இருந்தாரா, பெரிய